இங்க இந்தியன் கவர்மெண்ட்ல ஆயில் கேஸ் கண்டுபிடிக்கிற ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ ஒரு கடலுக்கு நடுவுல அந்த ஆயிலையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை குவாலிட்டிலாம் செக் பண்ணிட்டு தான் இதை வெளியே சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த ஹெட் சொல்லிட்டு போறாரு. ஆனா உடனே அவருக்கு தெரிஞ்ச ஒரு பிசினஸ் மேன்களை இதை சொல்லிடுறாரு. ஆனா இந்த ஆயில் கேஸ் கிடைச்சதை பத்தி வெளியே சொல்ல வேணாம்னு ஒரு பொலிட்டிஷியன் கிட்ட சொல்லி டீலும் போடுறாங்க. அப்ப இந்த பொலிட்டிஷியனும் எனக்கு 200 கோடி ரூபாய் பணம் ஷேரா தரணும், அதுல 100 கோடி ரூபாய் பிளாக் ஆகும், 100 கோடி ரூபாய் ஒயிட்டா தரணும்னு சொல்லிட்டு டீல் போடுறான். தென் ஆளை வச்சு அந்த கப்பல இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்லயே அனௌன்ஸ் பண்ணிடுறான். சோ இந்த விஷயத்தை நம்ம மேல தப்பு இல்லாம இந்த பணத்தை ஷேர் பண்ணணும், ஆனா பினாமி மூலமா தான் பண்ணணும், இந்த விஷயத்தை நம்மளால பண்ண முடியாது சொல்லிட்டு ஒரு சிபிஐ செலக்ட் பண்றாங்க. பட் அவர் நேர்மையான ஆபீசர், இந்த விஷயத்துக்கு அவர் ஒத்துப்பாரான்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மினிஸ்டர் கூட பார்க்காம அவர் மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுமே கேஸ் போட்டு உள்ள தல பிளான் போடுவாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க பிளான் போட்டு இவர் மேல நிறைய பழியெல்லாம் போட்டு ஜெயிலுக்குள்ள போட்டுறாங்க. சோ இப்போ 5 வருஷம் முடிஞ்சிருக்கு. இப்போ போய் நம்ம கேட்டா அவங்க ஒத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு போய் கேட்டு பாக்குறாங்க. ஆனா இந்த வேலைலாம் நான் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஆனா கோர்ட்ல திரும்பவும் அப்பீல் பண்ணி நான் தப்பு பண்ணலாம்னு சொல்லிட்டு எவ்வளவு முறையிட்டு பாக்குறாரு. ஆனா அவங்க எதையும் கேட்காம 2 வருஷம் எக்ஸ்ட்ராவே தண்டனை கொடுத்துறாங்க. இப்போ நம்மளும் நேர்மையா இருந்தா கடைசி வரைக்கும் நம்ம ஜெயிலே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் செய்யற வேலைக்கு ஒத்துக்கிட்டு வெளியே வந்துடுறாரு. இந்த 100 கோடியை இவங்க பேர்ல இல்லாம பினாமி 4 பேரை பிடிச்சி கருப்பு பணமா ஸ்விஸ் பேங்க்ல போனோம்னு சொல்லிட்டு யோசிச்சு ஐடியாவும் கொடுக்குறாரு. ஆனா இந்த வேலையை செய்ய நம்மளை ஏமாத்தாமலும் படிக்காமலும் இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி யோசிக்கிறாங்க. அப்பதான் இவருக்கு பிச்சைக்காரங்க ஞாபகம் வருது. சோ இந்த வேலைக்கு பிச்சைக்காரங்க தான் கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் 4 பிச்சைக்காரங்களை செலக்ட் பண்றாங்க.